இரவு 12 மணி. நகரம் முழுக்க மின்சாரம் போயிருக்கு. ஒரு கட்டடத்தின் மேல் கருப்பு ஜாக்கெட்டுடைய ஒருவர் நிற்கிறார். அரவ். அவனோட கண் சிவப்பா பிரகாசிக்குது. அவன் கையில ஒரு கருப்பு திலகம். அது நிழல் சக்தி. அவன் அதை கொண்டு இருட்டிலே கலக்க முடியும். எந்த நிழலோடையும் அவன் ஒன்றாக மாறிடுவான். பாலம் கீழே ஒரு கார் துரத்தல் நடக்குது. ஒரு கடத்தல் கும்பல் ஒரு பையனை கடத்தி சென்று கொண்டிருக்குது. அவன் கண்ணிலே நிழல் கடத்தல் காட்சியை காண்ற மாதிரி வெளிச்சம் மாறுது. நிழல் விழிக்குது. அரவ் சொல்றான். அவன் குதிக்கிறான். கீழே விழற நேரம் அவன் நிழலாக மாறி தரையிலே ஓட்டிடுறான். நிழலிலிருந்து அவன் மீண்டும் உருவம் எடுத்து கொண்டு விடுறான். அவன் கையை அசைக்கிறான். நிழல் கயிறுகள் இழுந்து கும்பலோட ஆயுதத்தையே கட்டி பிடிக்குது. ஒருவன் தப்பி ஓடறான். ஆனா ஒவ்வொரு மின்விளக்கின் பின்னாடியும் அவன் நிழல் அரவாகி எதிரே வந்து நிற்குது. நிழலிலிருந்து நீ தப்ப முடியாது. ஒரு சண்டை, வேகம், சக்தி, இருட்டு முழுக்க. அவன் அந்த பையனை காப்பாற்றி போலீஸ் விட்டு போறான். அந்த சமயத்தில் ஒரு மர்மமான குரல். நீயும் நிழலின் வாரிசுதானே அரவ். உன் தந்தை உயிரோடு இருக்கு. அவன் நின்றுட்டான். கண் மாறுது. சிவப்பு மின்னல். அவன் பின் திரும்புறான். யாருமே இல்லை. நிழல் மட்டும் அசையுது. அவன் மேலே பார்த்து சொல்றா, நிழலின் ரகசியம் இனிமே வெளியே வரணும். அந்த நேரம் நகரம் முழுக்க மின்சாரம் திரும்புது. மத்தியோ கட்டடத்தின் மேல் மத்தியோ நிழல் வீரன் நிற்கார். அதான் அவன் தந்தை.